Hey guys, welcome back to our channel Vlogs of TSK. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து how I get unready or how I cleanse my makeup or aftercare routine of my makeup என்ன வேணால் சொல்லலாம். ஸோ பேசிக்காக இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நான் என்னோட மேக்கப்பை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவேன், எப்படி நான் கிளென்ஸ் பண்ணுவேன், லைக் எது வந்து எனக்கு என்னோடய ஸ்கின்னை வந்து நல்லா வச்சுக்குது. பிகாஸ் நான் என்னோடய ஆக்னி ஸ்கின்னுக்கு நான் மேக்கப் போட்டு அதை கிளென்ஸ் ப்ராப்பராக பண்ணாமல் இருந்தேன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் என்னோடய ஸ்கின்னு. ஸோ நான் வந்து எப்படி என்னோடய மேக்கப் போட்டு என்னோடய ஸ்கின்னை வந்து டேக் கேர் பண்ணுறேங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய மேக்கப் ருட்டீனில் வந்து சிம்பிளாக, அதாவது சும்மா டெய்லி மேக்கப்னால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர் போட்டுட்டு சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், இந்த 5 ஸ்டெப் நான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து லைனர், அப்புறம் மஸ்காரா, லிப்ஸ்டிக், தேவைப்பட்டால் ப்ளஷ், இந்த மாதிரி என்னோடய மேக்கப் ருட்டீன் என்னோடய தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரே செட் வந்து வச்சுருக்க மாட்டேன். லைக் ஒரே டைப்பில் என்னோடய மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன். நான் ஹெவியாக, அதாவது ஃபுல் மேக்கப், கெஸ் மேக்கப்ன்றது லிட்டில் பிட், நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணல, கன்சீலர் யூஸ் பண்ணல, காம்பேக்ட் வச்சும் போவேன் கெஸ்ட் மேக்கப்பில். சம்டைம்ஸ் ஐ யூஸ் கன்சீலர், சம்டைம்ஸ் நான் ஃபுல் மேக்கப் போட்டுட்டு, பட் ஆனால் கெஸ்ட் மேக்கப்பில் வந்து லைட் ஃபவுண்டேஷன் போட்டுட்டும் போவேன், சம்டைம்ஸ் ஃபுல் மேக்கப்பும் போடுவேன். ஸோ பேஸ்ட் ஆன் என்னோடய பேஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய கிளென்சிங் ரொட்டீனை நான் மாற்றிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் லைட் மேக்கப்புக்கு வரேன், அதாவது டெய்லி மேக்கப். ஸோ டெய்லி என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆஃபீஸ் போகிறேன், இல்லை வந்து ஈவெண்ட்க்கு ரெடி ஆகிட்டு போகிறேன், என்னவாக இருந்தாலுமே நான் ரெடி ஆகிட்டு போகிறது என்னோடய ரொட்டீனில் என்னவாக இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கிளென்சிங், செகண்ட் டோனர், தேர்ட் வந்து எனி கைண்ட் ஆஃப் சீரம், நான் சீரம் போட போகிறேன்னா சீரம் போடுவேன், அப்படி இல்லைனா சீரம் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஃபோர்த் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை சன்ஸ்க்ரீன். ஸோ இதுதான் என்னோட ஸ்கின் கேரில் வரும். மேக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐப்ரோ ஃபில் பண்ணுவேன் வித் ஹெல்ப் ஆஃப் ஐப்ரோ பவுடர். அண்ட் நான் வந்து மஸ்காரா போடுவேன், லைனர் போடுவேன், அண்ட் என்ன பண்ணுவேன்னா ப்ளஷ் யூஸ் பண்ணுவேன். ஸோ ப்ளஷ்மே நான் 2 விதமான ப்ளஷ் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஹெவியாக வேணும் அப்படின்னா நான் வந்து அந்த லிக்விட் ப்ளஷ் யூஸ் பண்ணுவேன். எனக்கு நேச்சுரலாக வேணும் அப்படின்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ளஷஸ் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிப் லைனர், லிப்ஸ்டிக். அந்த லிப் லைனர், லிப்ஸ்டிக் வந்து அது இட்ஸ் பேஸ்ட் ஆன் மை தாட் அன்னைக்கு எப்படி இருக்கோ. ஸோ இதுதான் வந்து என்னோட பேசிக் மேக்கப்பாக இருக்கும். சம்டைம்ஸ் என்னோட பேஸ் வந்து எனக்கு ஆயிலியாக ஃபீல் ஆச்சுன்னா நான் காம்பேக்ட் வச்சு அதை செட் பண்ணிவிட்டு கிளம்புவேன். ஸோ இதுதான் வந்து டெய்லி ரொட்டீனில் நான் யூஸ் பண்ணுற ஒரு மேக்கப்பாக இருக்கும். இதுவுமே வந்து டெய்லி நான் போவேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மேபி எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் இவ்வளோ பண்ணிட்டு போவேன். இன்கேஸ் டைம் இல்லை அப்படின்னா மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், காம்பேக்ட் போட்டுட்டு பொட்டு வச்சுட்டு கிளம்பிடுவேன். லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டாக போட்டுவேன், அப்படி இல்லைனா லிப் டிண்ட் யூஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து என்னோட மேஜர் காமனான ரொட்டீனாக இருக்கும். இதோடய நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி லைட் மேக்கப்பாக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நான் என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுவேன். அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டர்ட் கிளென்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வெறும் என்னோட டோனரை மட்டும்தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன் என்னோடய ஃபேஸில். வேறு எதுவுமே போட மாட்டேன். அது ஒரு ½ அன் ஹவர் வந்து விட்டுருவேன். திருப்பி ஐ கோ அண்ட் வாஷ் மை ஃபேஸ். ஸோ நான் ஆக்னி ஸ்கின் இருக்கிறதுனால நான் ஃப்ரீக்வெண்ட்டாக என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ நான் வந்து என்னோடய ஸ்கின்மே நீங்கள் முன்னாடி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரிஞ்ச ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் இப்போ கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இப்போ எனக்கு ரீசெண்டாக வந்து நியூ ஆக்னிஸ் எதுவுமே வரல. பிகாஸ் ஐ எம் ஃபாலோயிங் அ டயட். ஸோ அதனால எனக்கு வரல. அதனால் நான் வந்து இப்போ கம்மியாக கொஞ்சம் வாஷ் பண்ணுறதை விட்டேன். ஸோ டோனர் போட்டுட்டு அப்படியே விட்டுடுவேன். அண்ட் நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் நான் என்னோடய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோடய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சுட்டு அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அண்ட் கிளென்சர் பற்றி பேசணும்னா, கிளென்சர் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸோட பவுடர் கிளென்சர். ஸோ ஏன் நான் அந்த பவுடர் கிளென்சர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின். ஸோ எனக்கு கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னாலே இங்கேயே உங்களுக்கு தெரியுது நான் எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணல. ப்ளஷுமே வந்து சுகரோட அந்த பவுடர் ப்ளஷ் போட்டேன். பட் ஸ்டில் எனக்கு அந்த ஒரு மாதிரி ஆயில் செக்ரேட் ஆகிதான் அந்த க்ளோ வந்து உங்களுக்கு தெரியுது. லைக் வீடியோவில் எனக்கு பார்த்தா அந்த
க்ளோ தெரியுது. ஸோ அது வந்து என்னோட ஆயில் செக்ரெட் ஆகி நேச்சுரலாக வந்த க்ளோ தான். நான் எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ நிறைய எனக்கு ஆயில் செக்ரெட் ஆகுறதுனால நான் அந்த பவுடர் கிளென்சர் யூஸ் பண்ணுறேன். இஃப் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸோட பவுடர் கிளென்சர் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வாங்குறது என்னன்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் என்னோட பேஜ் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் இன்ஸ்டா பேஜ்லேயும் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி மேக்கப் இன் த சென்ஸ் லைக் நான் வந்து ஒரு கன்சீலர் மட்டும் போட்டுக்கிறேன், ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக நான் எப்படி ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னா எனி கைண்ட் ஆஃப் ஆயில், பேபி ஆயில், கோகோனட் ஆயில், இல்லை ஏதாச்சும் ஃபேஷியல் ஆயில்ஸு, இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ஆயிலை வந்து நான் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நான் பேசிக்காக என்ன ஆயில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா பியூர் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பேபி ஆயில் யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கோகோனட் ஆயில் நான் வாங்குவேன், என்கிட்ட அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆயிலி ஸ்கின்னு ஆயில் போட்டு வாஷ் பண்ணலாமா அப்படின்னா டெஃபினட்டாக வாஷ் பண்ணலாம். நீங்கள் ஆயில் போட்டு அதை சோக் பண்ண விட போகிறது உங்களோட ஸ்கின்ல, நீங்கள் அதை வாஷ் பண்ண போகிறீங்க உடனே. அது ஒரு 10 minutes 5 minutesலாம் ஊற வைக்க போகிறதில்ல உங்களோட ஃபேஸில். ஜஸ்ட் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணி உங்களோட மேக்கப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண போகிறீங்க. ஸோ அது தப்பே கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னோ இல்லை ட்ரை ஸ்கின்னோ எனி கைண்ட் ஆஃப் ஸ்கின் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படியே டேரெக்டாக போய் வாஷ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நோ. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா வைப் அவுட் பண்ணிவிடுங்க. எல்லாமே நீங்கள் தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதே வந்து நான் ஹெவி மேக்கப் போட்டிருக்கேன், ஃபுல் மேக்கப் போட்டிருக்கேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் மிசலர் வாட்டர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டிஐஒய் லிக்விட் நான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சாஃப்ட் டிஷ்யூவில் ஊற்றி நல்லா நான் என்னோடய ஃபேஸை வைப் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு கிளென்சிங். அதுக்கப்புறமா டபுள் கிளென்சிங் யூஸ் பண்ணுவேன். டபுள் கிளென்சிங் என்னென்னா ஆயில் சேம் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி நல்லா என்னோடய ஃபேஸை மசாஜ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துருவேன். தேர்ட் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஃபோர்த் வந்து நான் மிசலர் வாட்டர், பிளெயின் மிசலர் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு என்னோட ஃபேஸை திருப்பி கிளென்ஸ் பண்ணுவேன். ஸோ தட் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய மேக்கப்பை நான் ரிமூவ் பண்ணுவேன். அண்ட் 2 ஸ்பெஷல் மென்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸுக்கு அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்க்கு. இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் எடுத்துட்டீங்க ஃபேஸை ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு அதையே எடுத்துகிட்டு உங்கள் லிப்ஸில் வைக்கக்கூடாது. இஃப் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா தனியாக ஒரு பேட் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் என்ன போட்டு கிளென்ஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு வைப் பண்ணுங்கள். சேம் உங்களோட ஐஸுமே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா லிப்ஸ் அண்ட் ஐஸ் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு மேக்கப் வச்சு அந்த டிஷ்யூவில் அதையே எடுத்துகிட்டு போய் வச்சேன்னா கண்டிப்பாக அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு ரீசெண்டாக வந்து நான் ஈவெண்ட் போகும்போது அந்த மாதிரி எனக்கு நிறைய மெட்டீரியல் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். எனக்கு இங்கே ஆக்சுவலி ஒரு கட்டி வந்திருந்தது. ஸோ அதை எனக்கு தெரியும் அந்த மாதிரி பண்ணால் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ட்டு. பட் வேறு ஆப்ஷன் இல்லாமல் நான் பண்ணிவிட்டேன், எனக்கு அது வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த 2 விஷயத்தையும் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். லிப்ஸுக்கும் ஐஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட் காட்டன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை என்னால் அவ்வளோலாம் வந்து வேஸ்ட் பண்ண முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட லிப்ஸையும் உங்களோட ஐஸையும் வைப் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற ஏரியாவில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் என்னோட கெட் அன்ரெடி வித் மீ இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் லாஸ்ட்டாக, அதாவது இப்போது ஆல்மோஸ்ட் டன் தான் நான் சொல்ல நினச்சது. உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுவேன், அது எப்படி வாங்கணும், லைக் என்ன டைப்ஸ் ஆஃப் காட்டன் பேட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலிங்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் இதிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப லாங் வீடியோவாகிடும். இதுவே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 5 minutes கிட்ட வந்துட்டுருக்கோம் நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பேசிக் மேக்கப், லைக் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், லைனர் போட்டிருக்கேன், மஸ்காரா போட்டிருக்கேன், ஐப்ரோ ஃபில் பண்ணியிருக்கேன் அண்ட் கொஞ்சம் ப்ளஷ் போட்டிருக்கேன். அவ்வளோதான். காம்பேக்ட் கூட நான் இன்றைக்கி போடவே இல்லை. ஸோ இந்த மேக்கப்பை நான் எப்படி கிளென்ஸ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு நான் குயிக்காக கிளென்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் பார்ட் 2 வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல் மேக்கப்பே நான் பண்ணி அதை எப்படி நான் வந்து வாஷ் பண்ணுறேன் அண்ட் என்னென்ன திங்ஸ் நான் ஃபுல் மேக்கப் பண்ணி ஆல்ரெடி ஒரு கெட் அன்ரெடி வித் மீ போட்டிருக்கேன் நான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ இன்கேஸ் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது டெஃபினட்டாக காட்டுவேன். எனக்கு டைம் இருந்துச்சு, எனக்கு பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக நான் மேக்கப்பையும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி இந்த மேக்கப் எப்படி நான் ரிமூவ் பண்ணுறேன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன்.
ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ரொம்ப மினிமலாக போடுனா டேரெக்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன்னு சொன்னேன். பட் நான் ப்ளஷ் போட்டிருக்கேன். ஆல்சோ நான் இங்கே வந்து கொஞ்சம் வந்து கன்சீலர் போட்டு ஹைட் பண்ணியிருக்கேன். அதனால நான் இந்த ஸ்டெப் உங்களுக்கு அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் மினிமல் மேக்கப் போட்டால் எப்படி கிளென்ஸ் பண்ணுவேன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வைப் பண்ணுவேன்ட்டு. அதுக்காகவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப மினிமலான மேக்கப் அப்படின்னா மிசலர் வாட்டர் வச்சு நான் கிளென்ஸ் பண்ணுவேன். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இதோட அளவு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப ரேராக தான் இதை யூஸ் பண்ணுவேன். ப்ரைடுக்கு போனால் டெஃபினட்டாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேனே தவிர்த்து எனக்கு பர்சனலாக இது எனக்குன்னு பர்சனலாக வாங்கின பாட்டில். எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த இயர் ஃபுல்லாக வருமா என்னன்னு தெரில. அது எப்படி நான் வந்து மேக்கப் பண்ணுறேன் இந்த இயர் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஸோ மிசலர் வாட்டர் அண்ட் இந்த காட்டன் பேட் இட்ஸ் ஃப்ரம் மினிசோ. ஸோ இதில் வந்து நான் மிசலர் வாட்டர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட லிப்ஸை கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக நான் கிளென்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஐஸ்க்கு இதையே எடுத்து இதையே எடுத்து அப்படியே கண்ணில் வச்சிடாதீங்க. நான் இந்த பிக்மெண்ட் அங்கே ஒட்டிக்கும். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சுட்டு அப்படியே வைப் பண்ணிடுறேன். ஸோ சேம் அந்த 5 செகண்ட்ஸ் எதுக்குன்னா, கொஞ்சம் அந்த மிசலர் வாட்டர் அதில் போய் செட்டில் ஆகி அதை அப்படியே எடுத்துருன்றதுக்காக. ஸோ 5 செகண்ட்ஸ் வச்சுட்டு அப்படியே இப்படி எடுத்துடணும். அண்ட் மஸ்காராவும் அதே தான். ஸோ திருப்பி ஒரு 5 செகண்ட் வச்சுட்டு வைப் பண்ணிட்டீங்கன்னா மஸ்காராவும் அதிலேருந்து வந்துடும். ஸோ தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஃபேஸை நீங்கள் அப்படியே வைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மிசலர் வாட்டர் வச்சு என்னோட பேசிக் ஒரு டே டு டே மேக்கப்பை நான் வந்து கிளென்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன்னா, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ யூஸிங் அந்த பவுடர் ஃபேஸ் வாஷ். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேஸ் நான் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தூங்கிடுவேன். ஸோ இதுதான் வந்து நான் நார்மலாக சிம்பிளாக மேக்கப் பண்ணியிருந்தேன்னா என்னோட கெட் அன்ரெடி வித் மீ. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், லைக் என்னென்ன டிஷ்யூஸ் யூஸ் பண்ணுறேன் அண்ட் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறேன், என்னால் பண்ணி காமிக்க முடியலனாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.